Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மும்மொழி கொள்கையால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திறந்தாழ்ந்து போயிட்டாங்களா? திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைய வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, தேர்ட் லாங்குவேஜ் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் வந்து வேற லாங்குவேஜ் படிச்சிக்கிங்களே, யார் வேணான்னு சொல்கிறது? நீங்கள் வந்து பாலிசின்ற பேரில் கொண்டு வந்து திணிக்கணும்னு எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் பணத்தை ஏன் கொடுக்கல? அந்த ஸ்கீமுக்கு நம்ம வந்து ஒத்து போக மாட்டேங்கிறோம். அப்போ விட்டுட்டு போயிட வேண்டியதானே? ஏன் வந்து ஒட்டுமொத்தமாக கல்விக்கே வந்து மத்திய அரசாங்கம் வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அந்த போர்டே சாங்ஷன் பண்ணிடுது. திடீர்னு வந்து பணத்தை கொடுக்குற நேரத்தில் பிஎம் ஸ்ரீ நீ கையெழுத்து போடல, அதனால பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நாங்கள் வீடு வீடாக பேரண்ட்ஸ்கிட்ட போய் நாங்கள் கையெழுத்து இயக்கம் பண்ண போகிறோம். சார், அவர் செப்பல் போட மாட்டேன்னு சொல்லுவார், ஷூ போட்டுக்கிறேன்னு சார், அதெல்லாம் நீங்கள் வேண்டாம். திமுக இதை எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க வேண்டியதா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி மோடியை வந்து மாற்றணும்னு சொல்றாரு, ஒத்துக்கிறீங்களா? அதே போல நிர்மலா சீதாராமனை மாற்றணும்னு சொல்றாரு, ஒத்துக்கிறீங்களா? நீங்க அடுத்த கேள்வி இல்ல, இப்போ 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைப்போம் அப்படிங்கிற அந்த காலம் சார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் ராஜ்யசபா எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷமாக நீங்கள் பார்லிமெண்ட்டில் பல்வேறு ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கேள்விகள், 700 டிபேட்டு, 17 பில்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அண்மையில் முதலமைச்சர் டெப்டி சிஎம் வந்து மீட் பண்ணீங்க. எப்படி உணர்றீங்க? பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு சார்ந்து பேசியிருக்கீங்க. சிஎம் என்ன சொன்னார் முதல்ல? இல்லை, எப்பவுமே எங்கள் சிஎம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க. ஒரு எம்பிகளும் அவங்க வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக, லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி, அது வந்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம். எல்லோரும் அவங்களுடைய இதில் போய் பார்த்திங்கன்னா, ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா கொடுத்தது அவங்க பதிவிட்டிருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு செஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து ஒரு மீட்டிங்கு அப்படின்னு அழைச்சி என்னெல்லாம் கேள்விகள் கேட்கலாம், என்ன இம்பார்ட்டண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க, ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்களும் பார்லிமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒவ்வொரு எம்பி கொடுத்த மாதிரி நானும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கார்டை வந்து நான் மாண்புமிகு தலைவரை பார்த்து கொடுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. 40 எம்பிக்கள் போயிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து ஆல்ரெடி 2019லேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. மன நிறைவாக இருக்கா? நிச்சயமாக. எங்களுடைய எம்பிஸ் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில், அது மட்டும் இல்லாமல் தோழமை கட்சிகள், அவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு நிச்சயமாக ஒரு மனநிறைவு இருக்கிறது. எங்களுடைய டீம் பொறுத்த மட்டும் ராஜ்யசபாவில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். லோக்சபாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ராஜ்யசபாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே. இப்போ வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக வந்து நீங்கள் அண்மையில் கொண்டு வந்த அந்த ஒரு விஷயம் குறித்து நீங்கள் பேசுனீங்க. அதாவது நீதிபதிகள் நியமனத்தில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அதேமாதிரி பெண்களுக்கான முக்கியத்துவம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது குறித்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் அந்த பில் வந்து பாஸ் பண்ணீங்க. வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தியாவிலே ஒரே இடத்துல இந்த ரிசர்வேஷனை மறுக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா நீதித்துறை தான். அந்த நீதித்துறையில் இன்னியன வரைக்கும் 75 ஆண்டுகள் அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு கூட நீதித்துறையில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் போயிடுது. அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், மற்றவங்களுக்கும் வந்து இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமலே நீதித்துறையில் பொறுத்த மாட்டிங்களா, நான் சொல்கிறது வந்து உயர்நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றங்களையும் சரி வர வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்திருந்தது. இது சம்மந்தமாக நான் வந்து நாடாளுமன்ற குழு, அதாவது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, லா அண்ட் ஜஸ்டிஸில் இருக்கேன் நான். இந்த கேள்விகள் வந்து நாங்கள் லா அண்ட் ஜஸ்டிஸில் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே வருவோம். எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? 1950லேருந்தே எடுத்துக்கோங்க, கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு,
ஓபிசி இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க, நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரின்னு நான் வந்து 2019 அந்த கமிட்டியில் கண்டினியூஸாக இருக்கேன் நான். அதுக்கு என்னுடைய மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த லா அண்ட் ஜஸ்டிஸ் கமிட்டியில் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது இந்த கேள்விகளை முன்வைப்பேன். அவர்கள் வந்து இந்த டேட்டாஸ் வந்து எங்ககிட்ட இல்லை, நான் தருவதற்கு இல்லை, நாங்கள் அந்த மாதிரி ஒரு டேட்டாவே மெயின்டைன் பண்ணலன்னு முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து இல்லை, நீங்கள் வந்து ஒரு நீதிபதி வந்து பதவியை ஒப்புக்கொள்ளும் பொழுது அவர்கள் எந்த கம்யூனிட்டி எந்த காஸ்ட் சார்ந்தவர்கள் என்று அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டேட்டாஸ்லாம் வச்சுருப்பீங்களா, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நாங்கள் 2018 தான் டேட்டா மெயின்டைன் பண்ணுறோம், 2018 2023 வரைக்கும் நாங்கள் டேட்டா தரோம் அப்படின்னு சொல்லி அப்பொழுது தான் எங்களுக்கு வந்து அந்த டேட்டாவே கொடுக்குறாங்க. அந்த டேட்டா கொடுத்து வாங்கின பிறகு தான் தெரிகிறது, ஒரு 80 to 85% பார்த்தீங்கன்னா உயர் சாதியினர் தான் நீதிபதிகளாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2018 to 2023 கொடுக்கப்பட்ட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 80 85% வந்து உயர் சாதி பிரிவினர்களே வந்து நீதிபதிகளாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு பிரிவை சார்ந்தவர்கள், அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும், அவங்கள வந்து நீதிபதிகளாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள 15% தான் நீங்கள் நம்ம வந்து இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசி சொல்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி எங்கே இருக்குது? நீங்கள் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கப்படுகிற ஒரே இடம் தான் இந்த நீதித்துறை. ஏன்னா வந்து இதில் வந்து ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷன் சொல்லலை, இதுதான் அவங்க வந்து நான் ஒவ்வொருடையும் கேள்வி கேட்பேன், இதுதான் பதில். இவங்க திரும்ப திரும்ப வந்து நீதித்துறைகளில் வந்து ரிசர்வேஷன் கிடையாது, அந்த ரிசர்வேஷன் இல்லாததுனால நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்றது ஒன்றிய அரசின் நிலைப்பாடு. ஸோ அவங்க வந்து நிலைப்பாடு எடுக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் நான் அரசியலமைப்பு திருத்த சட்டம் நான் வந்து பாராளுமன்றத்தில் ப்ரைவேட் மெம்பர் பில் எங்களுடைய அதிகாரத்தின் யூஸ் பண்ணி அந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அன்றைக்கி தான் வந்து என் வாழ்நாளிலே வந்து மறக்க முடியாத ஒரு பில். ஏன்னா அதுக்கு என்னுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி நான் அதை பதிவிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வலைதளத்தில். நான் பேசும்போது கூட சொன்னேன், 75 ஆண்டுகளாக இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு கூட ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷனை மறுக்கப்படுது என்னன்னு எந்த இடம் பார்த்தீங்கன்னா நீதித்துறை தான். அதனால இந்த பில்லை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதான் இப்போ நீங்கள் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, அதை மேலும் வலுப்படுத்துறதுக்கு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ 85% உயர் சாதியினர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மூலிமா தெரியுது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 85% இருக்காங்களே, அவங்க எல்லாமே எப்படி திறமையற்றவர்களா, இல்லை வந்து எப்படி அவங்கள நியமிச்சிருக்காங்க? மீதி மற்றவங்களை நியமிக்காமல் போகிறதுக்கான காரணம் என்ன? அவங்க ஒன்று திறமை இல்லாமல் இருக்காங்களா, என்ன காரணம்? அது ஒன்லி அந்த கொலிஜியம் சிஸ்டத்தினால மட்டுமே அவங்க வந்து திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி முக்கியமான கேள்வி. அதாவது நான் வந்து லா மினிஸ்டரை நிறைய தடவை இது சம்மந்தமாக கேள்வி கேட்டிருப்பேன். அதாவது இப்பொழுது வந்து நீதிபதிகள் நியமனத்தில் வந்து கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்நீதிமன்றத்தில் ஒரு கொலிஜியமோ, அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 2 மூத்த நீதிபதிகள், அவங்க வந்து கொலிஜியம் சிஸ்டம் உயர்நீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு 5 ஜட்ஜஸ் மூத்த நீதிபதிகள், இவங்க தான் அந்த கலிஜியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கலிஜியம் சிஸ்டத்தில் வந்து அவங்க வந்து நேம்ஸ் வந்து பரிசீலனை பண்ணும்பொழுது அந்த நேம்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் வந்து அந்த கலிஜியத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த முக்கியத்துவம் படி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அந்த டேட்டாவை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் இந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் வந்து இப்படி ஒரு ஃபெயிலியராக இருக்கிறது? ஒன்று வந்து மற்ற நான் சொன்ன உயர் சாதியினர் தவிர மற்ற சாதியினரில் வந்து சட்டம் நல்ல சட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஆர்கியூ பண்ணுற டேலண்டட் லாயர்ஸ் இல்லைன்றீங்களா, இல்லை நீங்கள் இந்த கொலிஜியம் சிஸ்டம் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண தவறிவிட்டதா? நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது? அப்போது ஒன்று வந்து மற்ற சாதியினர் வந்து டேலண்ட் இல்லைன்றீங்களா, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சொல்ல முடியாதா, இல்லை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஃபெயிலியர் ஆகிடுச்சா?
அப்போ இந்த டைவர்சிட்டி பன்முகத்தன்மை இல்லாத காரணம் என்ன? யார் மேலே தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை, ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு இல்லை, அதனால் வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது, கலிஜியத்தை கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ ஆர்டிகல் 14 எதுக்கு இருக்கிறது? சட்டத்துறை அமைச்சர் வந்து இதே ஒரு சொல்லிட்டே வர்றதுனால வேற வழியின்றி தான் இந்த மாதிரி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, இப்போ அரசாங்கத்தினோட நிலைப்பாடு, இந்திய அரசாங்கத்தினோட நிலைப்பாடு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி லா இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, நீதிபதிகள் கொலஞ்சியத்தை வந்து தொடர்ந்து அடுத்து யார் வர போறாங்கிறது தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்களுமே அதை நினைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா இந்த கலிஜியத்தில் நீங்கள் மூத்த நீதிபதிகளாக போய் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டவனர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் தான் இன்னொரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நீதிபதிகளாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அது இல்லாமலே போயிடுது. அப்போ 10 பேர்ல 8 பேர் உயர் ஜாதியினர். அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, 82% உயர் சாதியினர் இருக்கும்பொழுது அவங்க வந்து கலிஜியத்தில் அவங்க இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிற மாதிரி அவங்க யோசிக்க முடியும்? இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னி தேதியில் எடுத்துங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது? இந்த 12 வேக்கன்சி இருக்கிறது. இந்த 12 வேக்கன்சிஸ்க்கு இங்கே வந்து நான் இப்போ பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வழக்கறிஞர் கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா வந்து பெரும்பாலும் உயர் சாதியினர் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏற்கனவே வந்து நிறைய பேர் இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். நீங்கள் போய் அவங்கள ஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு எங்கே இருக்குது? அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஒரு நீதிமன்றம்னா வந்து பார்க்கும்பொழுது ஒரு டைவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணணும், பன்முகத்தன்மை இருக்கணும். ஸோ அந்த பன்முகத்தன்மை இல்லைன்னா அப்புறம் நீதித்துறை எப்படி வந்து எல்லாருக்கும் உண்டானதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த கொலிஜியில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் எல்லாருமே பழைய மனப்பான்மையோட இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டில் இருக்கு. இப்போ நீங்க பில்லு கொண்டு வந்திருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனா அவங்க ஏற்கனவே என்ன ஃபாலோ பண்ணுதோ அதே பண்ணட்டும் அப்படின்றாங்க. இப்போ இந்த பில் வந்து என்ன பண்ண போகுது? இந்த பில் வந்து நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறித்து அதை வந்து கொடுப்பாங்க. அந்த வரும்பொழுது நம்ம மற்ற கட்சியில் அவர்களை சந்தித்து நம்ம அதை பற்றி சொல்லி அதை கேன்வஸ் பண்ணி மூவ் பண்ணுறச்ச அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி நாங்கள் ஏன் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸை கொண்டு வரோம், ஏன் பேசுகிறோம் நாடாளுமன்றத்தில், அவங்கள வந்து சொல்வதற்காக தான். இது வந்து வி ஆர் செட்டிங் த லா இன் மோஷன். ஒன்று அவங்களே நீங்கள் கொண்டு வாங்க, இல்லைன்னா நாங்கள் கொண்டு வரோம். அதுதான் இதோடைய பேக்ரவுண்ட். நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா, இப்போ மும்மொழி கொள்கை இது தொடர்பாக வந்து இங்கே கடுமையான வந்து எதிர்ப்பு குரல் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சில மக்களும் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் மும்மொழி கொள்கையை மக்கள்லாம் வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அரசியல் பண்ணுது, இந்த அரசியல்லாம் வந்து இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் தொடர்ந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து இது சம்பந்தமாக கடுமையான வாதத்தை வைக்கிறாரு. மற்ற தலைவர்களும் வந்து கடுமையான குரல்கள் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இதை பார்க்குறீங்க? இது வந்து பாஜக வந்து இது வரைக்கும் கைப்பற்றாத மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். அவங்களால எந்த மாநிலம் வேணால் எங்களால் பண்ண முடியும், ஆனால் உள்ளே நுழைய முடியாத ஒரே மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அதனால் ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே ரேஷ்னலாக திங்க் பண்ணுறவங்க. தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்கள், எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த பிரின்சிபல்ஸ் இது வந்து இவங்களால் உடைக்க முடியல. இந்த அவங்க வந்து விதைச்ச அந்த ஒரு பெரிய ஒரு வால், அந்த சுவர், இது வரைக்கும் அவங்களால தமிழ்நாட்டை கேப்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதை வந்து தமிழ்நாட்டை எப்படி கேப்சர் பண்ணுறது? இப்போ எந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்குங்க, ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க, அந்தந்த மாநிலத்தில் ஒரு தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்குங்க, பீகார் எடுத்துக்குங்க, அதே போல் நீங்கள் வந்து டெல்லி எடுத்துக்குங்க, ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்குங்க, தெலுங்கானா எடுத்துக்குங்க. அங்கங்கே ஒரு மாநிலத்தில் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அந்த தலைவர்களை எப்படி வீக்கன் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு அந்த மாநிலத்தை கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க வந்து பாஜக வந்து ஒரு கைவந்த கலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால எங்களுடைய தலைவர் அவர்கிட்ட நெருங்கவே முடியலை. தமிழ்நாடை தலைவர் நெருங்க முடியலன்னா தமிழ்நாட்டை நெருங்க முடியாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது அந்த தமிழ்நாட்டில் ஒரு கலகம் விளைவிக்க வேண்டும், ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண வேண்டும். அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா அவங்க வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனைகளை கிளப்பிகிட்டே வராங்க.
இதில் முக்கியமான இந்த விஷயம் என்னென்னா, இவங்க வந்து சில்ட்ரன்ஸோடைய வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து மும்மொழி வந்து கொள்கை வந்து நம்ம ஏற்றுக்கவே இல்லை. 1960லேருந்து பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து அப்போ வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த போராட்டங்கள், ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராட்டங்கள், தலைவர் கலைஞரே கூறியிருக்கிறார். நாங்கள் ஹிந்தியை வந்து எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வரும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த எதிர்ப்பு காரணமாக அப்போ வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அந்த ரூல்ஸ் கொண்டு வரும்பொழுது கூட தமிழ்நாடு எக்ஸப்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரூல்ஸ், நீங்கள் அந்த ரூல்ஸ் கூட பாருங்கள், அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை ஏற்றிருப்பாங்க. இட் வில் நாட் அப்ளை டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு விதிவிலக்கு வந்து வைத்து விட்டு தான் அந்த ரூல்ஸை வந்து மற்ற மாநிலத்துக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அஷூரன்ஸ் என்ன கொடுத்தாங்க, நீங்கள் வச்சுக்கிங்க, நீங்கள் இருமொழி கொள்கையை நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மாநிலம் எந்த அளவில் தரந்தாண்டு போச்சு. இன்றைக்கி கல்வியில் நம்பர் 1 எந்த மாநிலம் சொன்னால் தமிழ்நாடு தான். அதே போல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எடுத்துங்க, நம்பர் 1 எது சொன்னீங்கன்னா தமிழ்நாடு தான். எந்த ஒரு விஷயத்தில் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு கோர்ஸ் எடுத்துக்குங்க, தமிழ்நாடு தான் நம்பர் 1 ரேங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மும்மொழி கொள்கையால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திறந்தாழ்ந்து போயிட்டாங்களா? அவங்க வேலைவாய்ப்பு இல்லாமல் அங்கே சுற்றிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு யார் சொன்னது? என்ன டேட்டா எதை வச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கையோடு? நம்ம வந்து என்டையர் இந்தியாவிலே இங்கே இருக்க கல்வி நிறுவனங்கள் போல் எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தரம் வந்து உயர்ந்து இருக்கிறது. இது இருக்கும் பொழுது இவ்வளோ வருடம் இல்லாததை இப்போ என்ன நீங்கள் கொண்டு வந்து பண்ணுறீங்க நீங்கள்? அவங்க என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கை ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் எல்லாத்துலயுமே மும்மொழி கொள்கை வந்து கடைபிடிக்கப்படுது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் படிக்கட்டும் அப்படின்னு ஏன் இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்றேங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா 7.5% மெடிக்கல் சீட் கொடுக்குறாங்களே, நீங்க கொடுக்குறீங்களா? சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கொடுக்குறீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? எய்டட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குதுல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குல்ல, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் கொடுப்பீங்களா? மத்திய ஒன்றிய அரசு எய்டு கொடுப்பீங்களா? வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதை தவிர்த்து விட்டு அது வந்து ப்ராக்டிக்கலாக சார், அதாவது ஒரு ஸ்டேட் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து என்ன பெட்டர்ன்றது தெரியும். இப்போ நான் வந்து ஒரு பேரண்ட்ஸ், நான் பெற்றோர், என்னுடைய பிள்ளை என்னது பெட்டர்ன்னு எனக்கு தான் தெரியும், வெளியிலேருந்து பார்வையாளருக்கு தெரியாது. ஸ்டேட் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட் 1976 மாற்றிட்டாங்க. இருப்பினும் மாநிலங்கள் பொறுத்த மாட்டில், அதுவும் தமிழ்நாடு பொறுத்த மாட்டில் நம்ம சட்டமே கொண்டு வந்திருக்கோம். இப்போ வெவ்வேறு காலத்தில் சட்டம் வந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 2009 4 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருந்தது. ஓரியன்டில் இருந்தது, ஆங்கிலோ இண்டியன் இருந்தது, மெட்ரிகுலேஷன் இருந்தது, இன்னும் ஸ்டேட் ஸ்கூல் இருந்தது. இது எல்லாமே ஒன்றிணைத்து யூனிஃபைடு சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லி 2009 கொண்டு வந்தாங்க. இந்த கொண்டு வந்துட்டு இப்போ அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு போர்டு இருக்கிறது, சட்டப்பூர்வமாக போர்டு இருக்கிறது. அந்த போர்டு தான் வந்து எஜுகேஷனை டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ இந்த சட்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு எஜுகேஷன் பாலிசின்ற பேரில் கொண்டு வந்துட்டு என் சட்டத்தை மீற மாதிரி எப்படி கொண்டு வர முடியும்? இல்லை, அந்த சட்டம் வந்து சரியான சட்டம் என்று உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அங்கேயும் வந்து இந்த தீர்ப்பு சரி என்று சொல்லிவிட்டார்கள். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் 2009 வந்தது. அந்த ரைட் டு எஜுகேஷனில் வந்து இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து அப்டில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு உண்டான எஜுகேஷன் காஸ்ட்டில் வந்து ஒன்றிய அரசு கொடுப்போன்னு சொல்லி இந்த சட்டத்திலே இருக்கிறது, கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த உள்ளது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி உங்கள் பாலிசியை கொண்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பிரகாரம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அதை நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இப்போது திமுகவினரும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வந்து தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. இப்போது மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது? முதலாவதாக 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் தான் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. 2வது இங்கிலீஷ், 3வது வந்து விருப்ப மொழியாக எது வேணால் எடுத்துக்கலாம். ஹிந்தின்னு சொல்லவே இல்லை. சொல்லாத இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைய வந்து
ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, தேர்ட் லாங்குவேஜ் படிக்க வைக்கிறாங்க, அன்பில் மகேஷ் ஃப்ரெஞ்சு வந்து அவங்க பையனை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் அவங்க செய்கிறாங்க சார். அவங்களுக்கு புரியாமலே புரிதல் இல்லை சார். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னும் போது 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அவங்க அடாப்ட் பண்ணிட்டாச்சு. தமிழ்நாடு வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அடாப்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் படிச்சிக்கிங்களே, யார் வேணான்னு சொல்கிறது? ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட்டு கரிக்குலம் சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது சட்டப்பூர்வமாக எங்கள் மாநிலத்தில் 2009 முதல் சட்டப்பூர்வமாக உள்ளது. போர்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து பாலிசின்ற பேரில் கொண்டு வந்து திணிக்கணும்னு எப்படி கொண்டு வர முடியும்? சட்டப்பூர்வமாக அது செல்லாது. 2வது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அதை வந்து இப்போது எல்லாமே வந்து பின்னாடி லோடை கேரி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் போய் அவன் முதுவே வளைஞ்சு போயிடுது. ஏற்கனவே இருக்கிற சப்ஜெக்ட்ஸு கிளாஸ் 1 to 8 வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் எந்த அளவில் எக்ஸ்டெண்டுக்கு வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஸ்டேட்டும் அந்த சிலபஸை வந்து காயின் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் ஓவர்லோட் பண்ணணும்? நீங்கள் பர்டன் பண்ணுறீங்க. பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் படிச்சுக்கிறாங்க, ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்து பாருங்கள், யாருமே 1லேருந்து 8 வரைக்கும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஒரு மொழி படிக்கணும்னா நீங்கள் அவன் படிச்சுட்டு போகலாமே. இப்போது நாங்கள் வந்து அசஸ் பண்ணியிருக்கோங்க, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அந்த டாக்டர் மாதிரி இவ்வளோ, இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் மருந்து, இவ்வளோ லெவல் தான் கொடுக்க முடியும். அது பிரகாரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் பிரைட்டராக ஸ்டூடெண்ட்டாக வரணும், அவன் வந்து நல்லா வந்து சக்சீட் பண்ணணும், அவன் கேரியர் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக இந்த எஜுகேஷன் வந்து நல்லபடியாக கொடுத்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலே கம்பீட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. நீங்கள் இந்த சிஸ்டத்தை என்னத்தை தவறு கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, நம்ம சிஸ்டம் சூப்பரான சிஸ்டம், ஓகே ரைட், விட்டுருவோம். இப்போ ஹிந்தியை திணிக்கவே இல்லை, ஆனால் ஹிந்தி வந்து எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுது. மறைமுகமாக சொல்கிறாங்க சார். இந்த 3 லாங்குவேஜ்ன்றது மறைமுகமாக உங்களை டெம்ப் பண்ணி அதை வந்து ஹிந்தியை திணிக்க, இது வந்து மறைமுகமாக திணிப்பது தான். இது வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி தான். கேரட்டை கொடுத்துட்டு பின்னாடி ஸ்டிக் வச்சுருக்காங்க, டமால்னு ஒரே உதை. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஐடியாஸே வந்து. இது வந்து யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்தி திணிப்புன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கீங்க. வாய்க்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம், ஆனால் நீங்களுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய பாலிசியே இதுதான். ஸோ இது வந்து ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண விஷயம். இது சட்டப்பூர்வமாக நீங்களே வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களுடைய ரூல்ஸே வந்து அது என்ஃபோர்ஸ் பண்ண விடாது. நீங்கள் சட்டத்துக்கு பூர்வமாக இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இன்னி தேதியில் நான் 2152 கோடி தரமாட்டேன் சொல்கிற இன்னொரு பாருங்கள், பிஎம் ஸ்ரீ ஒரு திட்டம். அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் என்ன, 15,000 ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவிலே வந்து என்இபியை வந்து ஷோகேஸ் பண்ணி ஸ்கூல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வராங்க. அதுக்கு வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. இந்த கையெழுத்து போடணும்னு இப்போ ப்ரெஷரைஸ் பண்ணும்போது தமிழ்நாடு அது முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு உள்ள கல்வி திட்டம், கல்வி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறது. அதனால தான் நம்மளாம் இவ்வளோ தூரம் சக்சீட் பண்ணி வர முடியுது. ஸோ அது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் கையெழுத்து போடாதனால இந்த சமக்கிர சிக்ஷா திட்ட பிரகாரம் நான் உங்களுக்கு பணம் வந்து 2152 கோடி தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாங்க. அந்த திட்டம் வேறு, இந்த திட்டம் வேறு. அந்த திட்டம் வந்து 2018 அந்த திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி பணம் வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் அந்த 2009 ஆக்டை பின்னிக்கிட்டு வரும் அது. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது. ஸோ அதனால தான் அந்த வந்து கிராண்ட்டை கொடுத்துட்டே வராங்க. 2152 கோடி இந்த இயருக்கு வந்து யுவர் என்டைட்டில்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த போர்டு வந்து நீங்கள் தகுதியானவர்கள், நீங்கள் அதை சொன்ன மற்ற இதெல்லாம் கம்ப்ளை பண்ணிட்டீங்க, இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு வந்து மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவர் பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கொண்டு வந்துட்டு இதில் திணிக்கிறாரு. நீங்கள் பிஎம்ஸ்ரீ சைன் பண்ணல, நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி. இது ஒன்றும் இல்லை, பாஜக திட்டமுடைய வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி தான். அதை தான் அவங்க வந்து செயல்படுத்த விரும்புகிறார்கள். அது வந்து முடியாது, நீங்கள் வந்து கையெழுத்து போடலைன்னா பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ அந்த ஸ்கீம் பிரகாரம் எல்லாமே கம்ப்ளை பண்ணியாச்சு, அந்த போர்டும் கிளியர் பண்ணியாச்சு.
நீங்கள் பணத்தை ஏன் கொடுக்கல? இல்ல இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம கொண்டு வருது. எஜுகேஷன்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. அந்த ஸ்கீமுக்கு நம்ம வந்து ஒத்து போக மாட்டேங்கிறோம். அப்ப விட்டுட்டு போயிட வேண்டியதானே? ஏன் வந்து ஒட்டுமொத்தமா கல்விக்கே வந்து மத்திய அரசாங்கம் வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சமக்ரா சிக்ஷா ஸ்கீமில் நமக்கு என்டைட்டில்மெண்ட் உண்டு சார். அது எங்க பணம் சார்? வரி பணம் சார் அது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த திட்டம் ஆ. மும்மொழி கொள்கை திட்டமா இருக்கு. அந்த திட்டத்தை நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க. அது அதனால நாங்க அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்க விடாதனால நாங்க அந்த அமௌண்ட்டை தர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல வந்து கையெழுத்து போடாதனால, நாங்க மெமராண்டம் எம்ஓயு சைன் பண்ணாதனால, நாங்க அந்த திட்டத்துல உள்ள பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த திட்டம் வேற, இந்த திட்டம் வேற. அந்த போர்டே சாங்ஷன் பண்ணிடுது. திடீர்னு வந்து பணத்தை கொடுக்குற நேரத்துல பிஎம் ஸ்ரீ நீ கையெழுத்து போடல, அதனால பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை. இல்ல அதான் பிஎம் ஸ்ட்ரீமே நியூ எஜுகேஷன் பாலிசிக்குள்ள மெர்ஜ் ஆகுது. அதனால வந்து நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதான் ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கும்போது, அப்ப ரெண்டுமே இன்டர்லிங்க் தானே. அப்ப வந்து ஒட்டுமொத்தமா 5000 கோடி வந்து தமிழ்நாடு இழக்கிறது அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்றாரு. அப்ப நம்மளா வந்து வாலண்டியரா வேண்டாம்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப கொடுக்காம தான் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கன்கரண்ட் சப்ஜெக்ட்ல எங்களுக்கும் சட்ட ரீதியா பவர் இருக்கிறது. நாங்க சட்ட ரீதியா சட்டமே கொண்டு வந்துட்டோம். நீங்க வந்து கன்கரண்ட் ரேஸ்ல உங்களுக்கும் பவர் இருக்கிறது. ஆனா நீங்க ஒன்லி பாலிசியா வச்சிருக்கீங்க. சட்டம் பெரிதா, பாலிசி பெரிதா? ஒன்று. ரெண்டாவது, இந்த வரி பணம். இந்த வரிக்குள்ள வந்து இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன்னு இரேஷனலாக சொல்ல முடியும். நாளைக்கு நீங்கள் 7 லாங்குவேஜ் நீங்கள் இம்போஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பணம் கொடுக்குறதா இருந்தால் 7 லாங்குவேஜ் இந்த குழந்தை மேலே நாளைக்கு சமஸ்கிருதம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே போனால் அப்போ ஒரு ஸ்டேட் கேட்காதா? ரேஷனலாக திங்க் பண்ண வேணாமா? எது பெட்டர்ன்னு ஸ்டேட்டுக்கு தெரிய வேணாமா? தெரியும் இல்லை? அப்போ அதில் தானே அவங்க கேட்குறாங்க. தேவையானது இல்லையே, இது தேவையான ஒரு விஷயம் இல்லையே சார். நீங்கள் வாட் இஸ் நெசசரி ஃபார் அ சைல்டு, என்ன பேசிக்காக அவங்களுக்கு என்ன ஸ்கூல் எஜுகேஷனுக்கு என்ன தேவைப்படுகிறது, இதெல்லாம் வந்து லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட் வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி சிலபஸும் கரிக்குலமும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்ருக்க நேரத்தில் நீங்கள் வந்து திடீர்னு பாலிசின்ற பேரில், பணம் கொடுக்குறன்ற பேரில் ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு நீங்கள் இது அடாப்ட் பண்ணாதான் பணம் கொடுக்க முடியும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இல்லை, இருக்கு? மற்ற மாநிலங்கள் ஓகேன்ட்டாங்க. பாஜக அல்லாத மாநிலங்களும் ஓகே சொல்லுது. கேரளாவில், கர்நாடகாவில் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் வேணும்ட்டு அரசியல் பண்ணுது. இங்கே கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்கன்னு மத்திய அமைச்சர் சொல்கிறார். சார், நம்மள உள்ள சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம், நான் முதல்லேருந்து திருப்பி அதை சொல்ல விரும்பலைங்க. நம்ம வந்து எப்படி வந்து எல்லா விதத்துலையும் நம்ம நம்பர் 1 இருக்கிறோம். நீங்கள் அந்த பெட்ராக் உடைக்க பார்க்குறீங்களே, ஃபவுண்டேஷன் உடைக்க பார்க்குறீங்களே. ஏன்னா மற்ற மாநிலங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. கால சூழல் அப்படி இருக்குது. இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தேவைப்பட்டா கற்றுக்கிட்டோன்னு நம்மளே சொல்கிறோம். அப்போ இது காலத்தின் கட்டாயமாக இன்னொரு லாங்குவேஜ் கற்றுட்டு போட்டுமே. இல்லை சார், நீங்கள் அதுதான் நீங்கள் திருப்பி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கேட்குறீங்க. காலத்தின் கட்டாயம் சொல்லும்போது உங்களை யார் தடுக்கிறது? நீங்கள் கற்றுட்டு போங்களேன். யார் வேணான்னு சொல்கிறா? ஆனால் இது கம்பல்சரியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னும்போது அந்த சைல்டுடைய அசஸ்மெண்ட் பண்ணுற ஆள் நான் இருக்கேன். என் சைல்டு என்னுடைய ஸ்கூலில் படிக்கிற சில்ட்ரன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோடைய எந்த அளவில் சப்ஜெக்ட் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணலான்னு எனக்கு தெரியும் பொழுது அது நான் வந்து வேணான்ற நான் நினைக்கிறேன்னே. நீங்கள் எப்படி சரி அந்த சைல்டு வந்து நான் தடுக்கலையே, நீங்கள் வெளியில் போய் இப்போ கற்றுக் கொடுக்கலாமே. யாருமே வந்து வேணான்னு சொல்லலையே. இல்லை, இப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்கள் வீடு வீடாக பேரண்ட்ஸ்கிட்ட போய் நாங்கள் கையெழுத்து இயக்கம் பண்ண போகிறோம். சார், அவர் செப்பல் போட மாட்டேன்னு சொல்லுவார், ஷூ போட்டுக்கிறேன்னுவார். சார், அதெல்லாம் நீங்கள் வேண்டாம். நம்ம வந்து லீகலாக பேசுகிறேன் நான். அதே போல் உங்களுக்கு வந்து என்ன பவர்ஸ் இருக்கிறது அப்படின்ற பேசுகிறேன். வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போனால் இது சில்ட்ரனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சார். நீங்கள் இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து சாதிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 கொண்டு வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் எஜுகேஷனும் இந்த மாணவர்கள் வந்து திறம்பட வந்து படிச்சுட்டு வெளியில் வராங்க. எல்லா இடத்துலையும் போய் எங்கே சார் எங்கள் மாணவர்கள் சலிச்சிருக்காங்க சொல்லுங்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே அவங்களுக்கு ஈஸியாக என்டர் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் என்டர் பண்ண முடியல. கழகம் பிறப்பதற்காக தான் இது வந்து அவங்க செய்கிறாங்க. இது ஹிந்தி வந்து அவங்க திணிப்பதற்காக தான் இது வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் அந்த அவங்களுடைய வேலையை வந்து இங்கே செயல்படாது. இல்லை, இப்போ மும்மொழி கொள்கை ஒரு வேளை வந்துட்டா பாஜக இங்கே வளர்ந்துருமோ? ஹிந்தி வந்து கொண்டு வந்துட்டா பாஜக இங்கே வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேம்மா. ஹிந்தி பிரச்சார சபை வச்சு என்ன பண்ணீங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு என்ன பண்ணீங்க சார்? கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வச்சு என்ன சார் பண்ணீங்க? இது வரைக்கும் எதாவது பண்ண முடியுதா சார்? எல்லாமே உங்கள் கையில் இருக்குது சார். சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது சார். நீ எத்தனை ஸ்கூல் சார் ஆரம்பிச்சிருக்கீங்க?
ஏன் சார் இப்போ வந்து இந்த ஸ்கூலில் தமிழ்நாடு நடத்துகிற ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் தமிழக அரசு நடத்துகிற ஸ்கூல்ஸை வந்து நோண்டிட்டு இருக்கீங்க? நீங்கள் எத்தனை ஸ்கூலை ஓப்பன் பண்ணீங்க? நீங்கள் என்ன இந்தியை வளர்த்தீங்க? இதே பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் எத்தனை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க? அதே போல் ஏகலவ்யா ஸ்கூல்ஸு, அந்த எத்தனை ஸ்கூல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? கேந்திர வித்யாலயாவில் இன்றைக்கி வந்து டீச்சர்ஸு அவங்க வந்து ரேஷியோவே கம்மியாயிட்டு இருக்கு. டீச்சர்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா வேக்கன்சிஸு? ஸோ நீங்கள் வந்து உங்களால் சாதிக்க முடியாதது ஏன் வந்து நீங்கள் ஸ்டேட்டை வந்து நோண்டிட்டுருக்கீங்க? நீங்கள் வந்து எது நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுடைய மாநிலத்தில் போய் செஞ்சிட்ருங்க. இந்த மாநிலம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு கண்ணு பொறுக்கலையே. பிரதானமாக குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ திமுக காரங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சி கூட்டணி கட்சி யாரெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல்லலாம் மும்மொழி கொள்கை இருக்கு சார். அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சார். திமுக அங்கே போய் போராட்டம் பண்ணட்டும். சிபிஎஸ்சி ஸ்கூல் வேறு சார், கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் வேறு சார். நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்கேன்னு வச்சுங்க. இந்த சிபிஎஸ்சியோடைய ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் அதை செய்யணும். அதே கேந்திர வித்யாலயனா கேந்திர வித்யாலயோட ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் செயல்படணும். பட் ஸ்டேட்டுன்னு வரும்போது ஸ்டேட் வந்து மேஜர் ஸ்கூல் ஹோல்டிங்ஸ் ஸ்டேட்டுக்கு இருக்குது சார். ஸ்டேட்டுக்கு யார் சார் படிக்கிறா சொல்லுங்கள்? கஷ்டப்படுறவங்க தான் சார் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், டேட்டாவை எடுத்து பாருங்கள், ஏகே ராஜனுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். அதே போல் ஜஸ்டிஸ் கலைச்செல்வன் அந்த அவங்களுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வந்து பிள்ளைகளை வந்து வகுப்புக்கு அனுப்புகிறாங்க. இவங்க உட்காந்துட்டு காலாட்டிட்டு பேசிட்டு போயிடுவாங்க சார் டெல்லியில். ஆனால் அந்த பிள்ளை போய் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் மறுபடியும் அந்த கேரியரை ஷேப் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். நீங்கள் நீ அதை படிங்க இதை படிங்கன்னா அந்த பிள்ளைகள் படிக்கணும்ல சார், எது ரிக்குவயர்மெண்ட்டை பார்க்கணும்ல சார். நீங்கள் இந்தியை படிச்சுட்டு என்ன சாதிக்க போகிறீங்கன்றது அது எனக்கு சார். நான் வந்து இதுதான் என் சாதனை, இதுதான் என் கேரியர்னும் போது அந்த கேரியருக்கு பிரகாரம் நான் ஸ்கூலில் யாரும் கம்பல் பண்ணுறது கிடையாது சார். அப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கூலில் வந்து பிடிக்கலைன்னா வேறு ஸ்கூல் அவன் ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவன். இங்கே யாருமே வந்து தடுக்கிறது கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், ஒரு ஸ்கூல் டு இன்னொரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அலோவ் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஐடியாலஜியாக இதை வந்து தமிழ்நாடு எப்படி சார் நீங்கள் வந்து களங்கம் விளைவிக்கிறது? ஒன்று வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்குமா, ஒரு ரிலீஜியஸாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, அதை பண்ண முடியல. பிரச்சனைகள் கலகம் ஏற்படுத்த முடியுமா, அது பார்க்குறாங்க, அது முடியலை. இந்த வன்முறை செயல்களில் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க, அதையும் சரியாக வரலை. ஆகவே இந்த வந்து தமிழ்நாட்டை பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தில் தான் இந்த ஒரு விஷயங்கள் வந்து கையில் எடுத்துக்கப்பட்டிருக்கிறது. திமுக இதை எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க வேண்டியதான் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. ஆட்சியை கலைச்சிருவோங்கிறார். சுப்பிரமணிய சாமி பேச்சை வந்து இன்னைக்கு இவருக்கு கேட்குறாங்களா, பாஜக கேட்குறாங்களா? அவர் மோடியே மாற்றணும்னு சொல்றாரு. இல்ல, கலைஞர் இருந்த காலத்துல நான் வந்து ஆட்சியை கலைஞ்சது. சுப்பிரமணிய சாமி மோடியை வந்து மாற்றணும்னு சொல்றாரு, ஒத்துக்கிறீங்களா? அதே போல் நிர்மலா சீதாராமனை மாற்றணும்னு சொல்கிறாரு, ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் அடுத்த கேள்வி. இல்லை, இப்போ 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைப்போம் அப்படிங்கிற அந்த காலம் சார். அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ்க்கு வந்த பிறகு ஆட்சியை கலைப்பதற்கு வந்து அவ்வளோ சுலபமானது கிடையாது. கவர்னர் வந்து அவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கோடிட்டு சொல்லிட்டாங்க. உத்தராகண்டில் இப்படி தான் வந்து சுப்பிரமணிய சாமி அட்வைஸ் மாதிரி யாரோ கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆட்சியை கலைச்சாங்க. ஆனால் அங்கே இருக்க உயர்நீதிமன்றம் கவர்னர் செய்தது தவறுன்னு சொல்லி ரெஸ்டோர் பண்ணாங்க. அந்த ஆட்சி வந்து கலைச்சதே தவறுன்னு சொல்லி ரெஸ்டோர் பண்ணாங்க. கலைத்த அந்த ஆட்சியை அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ரெஸ்டோர் ஆச்சு. உச்சநீதிமன்றமும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எஸ்ஆர் பொம்மைக்கு முன்பும் எஸ்ஆர் பொம்மைக்கு பின்பும் கவர்னர்கள் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளன. இப்போ கவர்னர் பறிக்கப்பட்டுள்ளன சொல்லலை, அது அரசியலமைப்பு சட்டத்திலே இவ்வளோ தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவங்க வந்து தே ஹேவ் டு ஆக்ட் அண்டர் த எய்ட் அண்ட் அட்வைஸ் எக்ஸப்ட் இந்த ஆர்டிகல் 356. இது வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் இவன் தான் கிரியேட் பண்ணுறாங்க. தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அட் ஆல். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பயமுத்துறது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிஸ்ஸாகவே பார்த்தது. எங்கள் தலைவர் வந்து மிஸ்ஸா சட்டத்திலே போயிட்டு வந்தவர். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நேற்று பாருங்கள் சொல்லியிருக்காங்க, 10,000 கோடி கொடுத்தாலும் நான் கையெழுத்தே போட மாட்டேன். ஏன் சொல்கிறாங்க? தமிழ்நாடு நலனுக்காக தானே. நீங்கள் தமிழ்நாடு நலனை பார்க்கணும்ல, அது இந்த நலனுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த நம்பர் 1 அந்த குழந்தைகள் நல்லா படித்து முன்னேறி லைஃப்பில் ஒரு நல்ல
ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றது தான் எண்ணம். ஆகவே வந்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் வரைக்கும் வச்சிங்க, ஒன்றும் சாதிக்கலை. கேந்திரிய வித்யாலயா உருவாக்குனீங்க, ஒன்றும் சாதிக்கலை. எக்கலாவியா ஸ்கூல்ஸ் வச்சிங்க, ஒன்றும் சாதிக்கலை. ஏன் நீங்கள் வந்து ஸ்டேட் ஸ்கூல்ஸு, ஸ்டேட் ரன் பண்ணுற ஸ்கூல்ஸை நீங்கள் வந்து நோண்டிட்டுருக்கீங்க? நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். மக்கள் பார்ப்பாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.